இறை பரம்பொருள் இறைவனாக இங்கே வெளியாயிருச்சு என்றால் அந்த பரம்பொருளுடைய ஒரு நாட்டம், அவ்வளோதான். அந்த பரம்பொருள் நான் இறைவனாக வெளியாகிட்டேன் அப்படின்னு அதை நாடிட்டுன்னா முடிஞ்சிருச்சு. குன் ஆகு சொன்னால் அது என்ன ஆயிரும், அவ்வளோதான். இறைவனை பொறுத்த வரைக்கும், பரம்பொருளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் பரம்பொருளுக்கு நமக்கு என்ன வேணுன்றது தெளிவாக முன் வைக்கணும். இப்போ நம்ம முன் வச்சுட்டோம், அதை நமக்கு காட்டி கொடுத்த அந்த பரம்பொருள் தான். நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், முன் வச்சுட்டோம். நமக்கு அதுக்கான வழியை காட்டினதும் அந்த பரம்பொருள் தான். நமக்கு அதை கொடுக்க போகிறதும் யார் தான், அந்த பரம்பொருள் தான். இப்போ இறைவன் வந்தாச்சு. இறைவன் வந்தாலும் அந்த இறைவனுக்கும் பரம்பொருள் இறைவனாக தான் இருக்கும். அந்த இறைவனும் பரம்பொருளை வணங்கத்தான் செய்வான். அந்த இறைவனுக்கும் பரம்பொருள் தேவையை நிறைவேற்றக்கூடியது தான். இறைவனாக வந்தாலும் அந்த இறைவனுக்கும் பரம்பொருள் தான் ஹாஜத் ரவா, தேவைகளை அந்த இறைவனை இறைவனாக நிலைநிறுத்தக்கூடியது யாரு தான், பரம்பொருள் தான். இப்போ நம்மை மனிதனாக நிலைநிறுத்தி கொண்டிருப்பது யாரு தான், பரம்பொருள். நாம மனுஷனாக உட்காந்துருக்கிறோம், நம்மை மனிதனாக இருக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு தான், பரம்பொருள் தான். அப்ப இறைவனை இறைவனாக நிலைநிறுத்த போறது யாரு தான், ஆலமீன். والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا حبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد بارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़्व और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीराने सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इंताज का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा, बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। கண்ணியமிக்க அல்லாஹ் ரசூல் கலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறை தஜல்லியோடு, இறை வெளிப்பாட்டோடு தொடர்பை, நிஸ்மத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பரம்பொருள் அவன்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். அவன் தேவைகளை எப்படி நிறைவேற்றுறான்? இரண்டு வகையில் நிறைவேற்றுறான். ஒன்று அன்புசியான தேவைகள், நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவைகள். அந்த தேவையை எப்படி நிறைவேற்றுறான்? நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவைகள் என்னது? அன்புசியான தேவைகள். 8 தேவைகள் என்னென்னது? வஜூத், ஹயாத், இல்ம், இராதா, குதுரத், சமாஅத், பசாரத், கலாம். இதெல்லாம் என்னென்னு விளங்குதா?
எல்லாம் என்ன அர்த்தம் புரியுதா? வஜூதுனா இருப்பு. நமக்கு என்ன வேணும்? என்ன புரியுதா? நாம் இருக்கணும் முதல்ல. அப்போ நமக்கு சொந்த இருப்பு இல்லை. இருப்பு யார் கொடுத்துட்டு இருக்கிறா? அப்புறம் ஹயாத். ஹயாத்துனா உயிர். உடம்புல ஹயாத் இருக்குதா? ஹயாத் இருக்கா இல்லையா? நம்ம மூத்தா போலையா? எப்படி இருக்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த ஹயாத் அது யார் கொடுத்துட்டு இருக்கிறா? அது நமக்கு தேவையா இல்லையா? அது தேவை. அந்த தேவை யார் பூர்த்தி செய்கிறது? அல்லாஹ் பூர்த்தி செய்ய. இப்போ இந்த தேவைகளை அல்லாஹ் எப்படி பூர்த்தி செய்கிறான்? நேரடியாக பூர்த்தி செய்ய அவனே கொடுக்குறான். எந்த காரணமும் இல்லாமல் கொடுக்குறான். சாப்பிட்டா ஹயாத்தை கொடுப்பான், சாப்பிடாட்டி ஹயாத்தை கொடுக்க மாட்டான், அப்படி இல்லை. என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும், அவனை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும், ஈமான் கொண்டாலும் ஈமான் கொள்ளனாலும், யாராக இருந்தாலும் அவன் கொடுக்கணும் நாடி அவன் கொடுக்குறான். அவ்வளோ. எந்த காரணமும் இல்லை. இது இருந்தால் கொடுப்பான், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன், அப்படி இல்லை. நேரடியாக அவனை செய்கிறான். அவனு இந்த 8 சிஃபாத்துகளையும் 8 தேவைகளையும் அவன் செய்கிறான், பூர்த்தி செஞ்சு தரான். அதாவது பரம்பொருள் நம்ம கூட இருந்து பூர்த்தி செஞ்சு தரான். இது அல்லாத தேவைகள் அது எத்தனை இருக்குது? அது கணக்கே இல்லை. பல தேவைகள் இருக்குது. சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், காற்று வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், வீடு வேணும், காசு வேணும், பணம் வேணும், இப்படி பல தேவைகள். குடும்பம், பிள்ளைகள், அப்படி இப்போ போயிட்டே இருக்கும். இப்போ அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் எப்படி பூர்த்தி செஞ்சு தரான்? இப்போ அதையும் பூர்த்தி செஞ்சு தர்றது யார் தான்? அப்போ எந்த தேவையாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்து தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அதுதான் என்னது? கலிமா. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன் அந்த அல்லாஹ்வை தவிர யாரும், அந்த பரம்பொருளை தவிர வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் நம்முடைய தேவைகள், யாருடைய தேவைகளையும் வேறு எதுவும் என்ன செய்யலை, பூர்த்தி செஞ்சு தரவில்லை. இது ஒரு வகையான விளக்கம். இன்னொரு விளக்கம் என்ன? தேவைகளை அல்லாஹ்தாலா எப்படி பூர்த்தி செஞ்சு தரான்? ஏற்கனவே சொன்ன விளக்கம் ஒரு மேலோட்டமான விளக்கம். ஆனால் ஆழமாக போய் நம்ம பார்த்தால் தேவைகளை அல்லாஹ் எப்படி பூர்த்தி செஞ்சு தரான்? அந்த தேவையாக அவனே வெளியாகி அவன் தான் என்ன செய்கிறான்? உணவு தேவை. அந்த உணவாக யார் தான் வெளியாகி இருக்கிறது? அல்லாஹ் தான் வெளியாக. அல்லாஹ் தான் உணவாக இருந்து நம்முடைய பசியை யார் தான் தீர்க்கிறது? அல்லாஹ் தான் தீர்க்கிறான். உணவாக இருந்து நம்முடைய பசியை அவன் தீர்க்கிறான். தண்ணீராக இருந்து நம்முடைய தாகத்தை அவன் என்ன செய்கிறான்? தீர்க்கிறான். உடையாக இருந்து நம்முடைய மானத்தை என்ன செய்கிறான்? மறைக்கிறான். விளங்குதுங்களா? அப்போ அல்லாஹ் எப்படி தேவைகளை பூர்த்தி செஞ்சு தரான்? அவனே அந்த தேவைகளாக, இந்த தேவையான வஸ்துக்களாக வெளியாகி நமக்கு என்ன செஞ்சு தரான்? தேவைகளை. அப்போ நமக்கு என்ன தேவை? தேவைகளில் எல்லாம் மிக பெரும் தேவை என்னது? இறைவன் வேணும். என்ன வேணும்? நமக்கு வேண்டியது எல்லாம் தரக்கூடிய இறைவன், நம்மை சரியான முறையில் வழி நடத்தி செல்லக்கூடிய, நமக்கு எல்லாம் தரக்கூடிய இறைவன் பகிரங்கமாக நமக்கு என்னது வேண்டும்? அதுதான் நமக்கு தேவை. அதான் இல்லைங்களா? இப்போ அந்த தேவை நடந்து விட்டால் அதுக்கு பிறகு அது அல்லாத வேறு எந்த தேவையும் இல்லை, முடிஞ்சு போச்சு. எல்லா தேவையும் அந்த தேவையை கொண்டு என்ன ஆயிரும்? பரிபூர்ணமாக ஆகிடும். அப்போது சரி, அந்த தேவை நிறைவேறிடுச்சு. அப்போ ஏற்கனவே இறைவன் நிறைவேற்றிட்டு இருந்தானே, இப்போ அவன் நிறைவேற்றலை, வேற யாரும் நிறைவேற்றுறாங்க. அப்படியா? இறைவன் வந்தாச்சு, இறைவன் வெளியாகிடுச்சு. இப்போ இறைவன்
என்ன செய்கிறான்? நமக்கு தேவைகள் நிறைவேற்றி தரான். எந்த இறைவன்? வெளியான இறைவன். வெளியான இறைவன் நமக்கு என்ன செஞ்சு தரான்? முதல்ல நமக்கு இல்மை கற்று தரும். என்னது? அந்த இல்மையை கற்றுக்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருவோம். இல்மை கற்றுக்கிறதுக்கு இப்போ படிக்கணும்னா அதுக்குள்ளே வசதி ஏற்படுத்தி கொடுத்தா தானே படிக்க முடியும். வசதியே இல்லாமல் படிக்க சொன்னால் படிக்க முடியுமா? இப்போ நமக்கு அந்த வசதி இல்லை. அந்த வசதி இருக்கா? இல்மை பரிபூர்ணமாக உட்காந்து படிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? முழு நேரமாக அல்லாஹ் பற்றி படிக்கிறதுக்கு, அல்லாஹ் பற்றி பேசுகிறதுக்கு, அல்லாஹ் பற்றியே சிந்திக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. அதுக்குள்ள வசதிகள் இல்லை. துனியாவை படிக்கிறதுக்கே இப்படி உட்காந்துக்கிட்டு துனியாவை சொல்லி கொடுத்தா துனியா மண்டையில் ஏறுமா? இப்போ நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையை வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், ஒரு டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா டாக்டர் ஆக முடியுமா? இன்ஜினியர் ஆக முடியுமா? முடியாது. அப்போ ஒரு டாக்டரே ஆக முடியாது, ஒரு இன்ஜினியராக ஆக முடியாதுன்னா அல்லாஹ்வை அறிந்த அந்த இறைஞானியாக எப்படி ஆக முடியுமா? முடியாது. இப்போ என்ன, லேசாக ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் அவ்வளோதானே தவிர அது பரிபூர்ணமான நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சியில் நம்முடைய விளக்கத்தில் வரலை. என்ன ஆகலை? அது பரிபூர்ணமாக வரலை. லேசாக அங்கேருந்து தொட்டு என்ன செஞ்சுருக்கிறோம்? கொஞ்சம் நம்ம விளங்கி இருக்கிறோமே தவிர நம்ம அதை முழுமையாக அதில் இறங்கலை. எதனால்? நமக்கு அதுக்குள்ள வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்போ அதைத்தான் இறைவன் நமக்கு செஞ்சு தர போகிறான். அதுதான் முதல்ல தேவை. மனுஷனுக்கு தேவை என்ன தான்? எல்லாம் வரையணும். அதானே, அதுக்கு தானே படைச்சிருக்கிறான். அதுதான் வணங்குறது. அல்லாஹ் வணங்குறது தான் படைச்சிருக்கான். வணங்குறது என்னன்னா அல்லாஹ் அறியறது. அறியாமல் என்ன வணக்கம்? அறிஞ்சிட்டா வாழ்க்கையே வணக்கம். அறிஞ்சிட்டா வாழ்க்கையை வணக்கமாக வருமா இல்லையா? அறியலைன்னா சும்மா என்ன தான் குனிஞ்சு நிமிர்ந்தாலும் அது என்ன ஆகாது? வணக்கமாக ஆகாது. அப்போ வணக்கம் என்பது என்னது? அல்லாஹ்வை அறிவது தான். இப்போ அல்லாஹ்வை அறிவது தான் நம்முடைய தேவை. அது உண்மையில் நம்முடைய தேவை, அல்லாஹ்வுடைய தேவையா? அது அல்லாஹ்வுடைய தேவை. அப்போ அல்லாஹ்வுடைய தேவை அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கு. அது இன்னும் எவ்வளோ காலம் ஆகிப்போச்சு, இன்னும் அந்த தேவை நிறைவேறுச்சா? எல்லாம் அறிஞ்சிட்டாங்களா? எல்லாம் ஜமாதாத்தை அறிஞ்சிருச்சா? அதுக்கான தகுதியே இல்லை. நபாத்தாத்தை அறிஞ்சிச்சா? செடி கொடிகள் எல்லாம் அறிஞ்சிருச்சா? அதுக்கான தகுதியே இல்லை. ஹயவானாத்தை அறிஞ்சிருச்சா? ஆடு மாடு சிங்கம் புலி கரடி எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சா? தெரியல. சரி, அதை விடுவோம். தகுதி யாருக்கு இருக்குது? மனுஷனுக்கு இருக்குது. சரி, மனுஷங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அல்லாவை எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க? சரி, தெரிஞ்சுக்கங்கன்னா வராங்களா? இல்லை. அப்போ அந்த நோக்கம் நிறைவேறணுமா இல்லையா? அல்லாவுடைய நோக்கம் அதுக்கு தான் அல்லாஹ் வரும். அந்த நோக்கத்தை நிறைவேறுவது கட்டாயமாக அது நிறைவேறத்தான் ஆகணும். அது என்ன ஆகணும்? அதுதான் மனுஷனை படைத்திருக்கிறான். இதுவரை வாழ்ந்த மனிதர்களையும் எழுப்பி அவர்களுக்கும் என்னது? அல்லாஹ்வை. ஏன்னா மனிதர்கள் யாரும் அழிஞ்சு போகிறவங்க இல்லை. அவங்க நிரந்தரமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் எல்லாருமே என்னதான்? நிரந்தரமான வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டவர்கள் தான். யார்? மனிதர்கள். அதானே தீன் சொல்லுது. மனிதர்கள் கபரில் மூத்தா பண்ணோன்னு அழிஞ்சு போயிடுவாங்களா? இல்லை அதுக்கு பிறகு காலகாலத்துக்கு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்களா? காஃபிர்களுக்கும் என்ன கிடையாது? அழிவு இருக்குதா? அவங்க காலகாலத்துக்கு நரகத்தில் இருப்பாங்க. அப்போ மனிதன் பிறந்துட்டா அவனுக்கு என்ன கிடையாது? அழிவே இல்லை. அதான் தீன் சொல்லக்கூடியது. அப்போ அந்த மனிதர்களை அல்லாஹ்வை அறியக்கூடியவர்களாக முதல்ல சொல்லித்தரலையே, அதுக்குள்ள வசதிகள் இல்லையே, வாய்ப்புகள் இல்லையே. அப்போ அந்த வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை, எல்லாத்துக்கும் படிக்கணும்னா முதல்ல தெம்பு வேணும். சொல்லுவாங்க அந்த வயசாகிடுச்சுங்க, இப்போ என்னங்க மண்டையில் ஏற மாட்டேங்குதுங்க, மனசில் நிற்க மாட்டேங்குது, ஞாபகத்தில் இல்லைங்க. அப்போது என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும், ஞாபக சக்தி வேணும், புத்தி கூர்மை வேணும், உடம்புல தெம்பு வேணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? கல்வியை கற்றுக்கொள்ளும். அப்போ அதை கொடுப்பதற்காக வருபவன் தான் அல்லாஹ். அதை கொடுப்பதற்கு தான் இறைவன் என்ன செய்கிறான்? வருகிறான். இறைவன் வெளிப்பட்டு அதுதான் தேவை. அது இறைவனுடையும் தேவை, அதான் மனிதர்களுடையும் தேவை, நம்முடைய தேவையும் என்னதான்? அதுதான். அப்போ அந்த தேவை நிறைவேறிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். வேறு எந்த தேவையும் இல்லை. அப்போ அதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வை அறியக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அறிவை கொடுத்து இறை ஞானிகளாக ஆக்கிட்டா
எல்லோரும் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக, இறைவனை அறிந்தவர்களாக ஆகிட்டால் இந்த உலகமே சொர்க்கமாக மாறிடும். இந்த உலகம் என்ன ஆயிரும்? சொர்க்கமாக மாறிடும். எல்லா மக்களுக்கும் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து எங்கும் அல்லாஹ்வை பற்றிய பேச்சு தான், அல்லாஹ்வை பற்றிய போகுது. அப்போ நம்முடைய தேவை என்னது? இறைவன் வர வேண்டும். நம்முடைய தேவை என்ன? இறைவன் வர. இறைவன் வந்து விட்டால் நமக்கு அதோட எல்லா தேவையும் என்ன ஆயிடுச்சு? பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ அந்த தேவையை நிறைவேற்றக்கூடியதும் யார் தான்? அல்லாஹ் தான். இப்போ லா இலாஹ, உங்களுக்கு அந்த இறைவனை கொடு. யார்கிட்ட கேட்குறோம்? பரம்பொருள்கிட்ட, அல்லாஹ்ட்ட கேட்குறோம். இப்போ அல்லாஹ்தால நமக்கு அவன் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த தேவையை என்ன செஞ்சுருக்கிறான்? நமக்கு தேவையை விலக்கி கொடுத்துருக்குறான். இப்போ இந்த தேவை நமக்கு விளங்கி இருக்குது, இந்த தேவை நமக்கு ஏற்பட்டு இருக்குது. இந்த தேவை இருக்கா இல்லையா? எப்படி இருந்துட்டு போயிடலாமா? அப்போ அந்த தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ். இந்த அல்லாஹ் தான் என்ன செய்ய போகிறான்? நிறைவேற்ற போகிறான். நாம் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. நாம் என்ன செஞ்சால் போதும்? நம்ம என்ன செஞ்சால் போதும்? ஈமான் கொண்டால் போதும். நம்ம என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். என்ன ஈமான் கொள்ளணும்? நம்முடைய தேவை என்னன்றதை விளங்கணும். அந்த தேவையை நிறைவேற்றி தருவதற்கு அல்லாஹ்வை தவிர யாராலும் முடியாது, அதை விளங்கணும். அல்லாஹ் தஆலா அந்த தேவையை நமக்கு என்ன செய்ய போகிறான்? நிறைவேற்றி தரப்போகிறான். அப்போ அதுக்குள்ள விளக்கங்களை தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் தான் நம்மளை பலப்படுத்துகிறான். எப்படி வந்து இறைவன் வெளியாகுவான்? நம்ம இன்றைக்கி நம்ம சில ஹதீஸ்களை போட்டோம். இது என்ன சில சொல்கிறாங்க? என்னது? வாலிபனுடைய தாடி முளைக்காத வாலிபனுடைய தோற்றத்தில் நான் என்ன செஞ்சேன்? அல்லாஹ்வை பார்த்தேன். அல்லாஹ் தஆலா தங்க செருப்பு போட்டிருந்தான். அவனுடைய முகத்தில் தங்க திரை, தங்க துணி இருந்துச்சு. ஒரு பசுமையான தோட்டத்தில், பச்சை பசுமையான தோட்டத்தில் அல்லாஹ் நான் என்ன செஞ்சேன்? பார்த்தேன். அப்போ அல்லாஹ் தஆலா எந்த ரூபத்திலையும் இருக்கலாம். ரசூல் அந்த ரூபத்தில் ரசூல் பார்த்துருக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ அது உயர்வான ரூபம். அல்லாஹ்வை உயர்வான நிலையில் பார்த்துருக்குறாங்க, உயர்வான அடிப்படையில் பார்த்துருக்குறாங்க. அது நமக்கு எதுக்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது? இப்போ அல்லாஹ் தஆலா அப்படி வெளியாகுவான். அப்போ அது கேட்கும்போது நமக்கு அந்த உறுதி அதிகமாக தான் இல்லையா? இப்போ அல்லாஹ் தஆலா அவன் உருவமற்றவன். அவன் இறைவன் வெளியானாலும் இறைவனுக்கு என்ன கிடையாது? இந்த உருவத்தில் தான் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. எந்த ரூபம் வேணால் எடுக்கலாம். மலக்குகளை பற்றி என்ன சொல்லுவாங்க? மலக்குகள் எந்த ரூபம் வேணால் எடுப்பாங்க. மலக்குகள் ஆனால் நாய் பன்றியுடைய ரூபத்தை தவிர எந்த ரூபம் வேணால் எடுப்பாங்க மலக்கு. அதே மாதிரி ஜின்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? ஜின்கள் எந்த ரூபம் வேணால் எடுக்கும். அது நாய் பன்றி ரூபம் கூட எடுக்கும். ஜின்கள் என்ன செய்யும்? எல்லா ரூபத்துலேயும் வரும். அப்போ ஒரு மலக்கு ரூபம் எடுக்க முடியும், ஜின்னு ரூபம் எடுக்க முடியும்னா இறைவன் ரூபம் எடுக்க முடியாதா? இறைவன் எந்த ரூபத்தில் வேணால் வரலாம். அப்போ இறைவன் எப்படிப்பட்டவன்? அவன் நூறானியத்தானவன். அந்த வெளிப்பட்ட இறைவனை நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த பரம்பொருளை சொல்லலை, அல்லாஹ்வை சொல்லலை, நம்ம எதை சொல்கிறோம்? வெளிப்பட்டு வரக்கூடிய இறைவன். அவனுக்கு எப்படி ஆற்றல் இருக்கும்? அவன் எந்த ரூபத்தில் வேணால் இருக்கலாம். 30 வயசுலையும் இருக்கலாம், 40 வயசுலையும் இருக்கலாம், ஏன் 300 வயசுலையும் இருக்கலாம், 3000 வயசுலையும் இருக்கலாம். அது என்ன கிடையாது? கட்டாயம் கிடையாது. இப்படித்தான் இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்விற்கு பிடித்த ரூபமாக அந்த ரூபம் இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு 17-18 வயசு தாடி இல்லாத ஒரு இளமையான ஒரு வாலிபனுடைய தோற்றம் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது? அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அந்த ரூபத்தில் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? தன்னை காட்டியிருக்கிறான். இப்போ உலகத்தில் யாருக்குமே வயசு இல்லை. ஏற்கனவே நம்ம சொல்ல வர தாலியுமே பேசணும். யாருக்குமே என்ன கிடையாது? வயசு இல்லை. எல்லோரும் ஒரே வயசு தான். அப்போ மனிதர்களுக்கு வயசு இல்லைன்னு அல்லாஹ்வுக்கு என்ன வயசு இருக்குது? இறைவனுக்கு என்ன வயசு இருக்குது? இறைவனுக்கு வயசே இல்லை. இப்போ இறைவன் அவன் ஒளிமயமானவன், அவன் ஆற்றல் மயமானவன், அவன் அதிர்வு மயமானவன், அவன் சக்தி மயமானவன். அவனுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அணுவும் ஆற்றலாக இருக்கும், ஒளியாக இருக்கும். நம்ம இப்போ நம்முடைய உடம்பை நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஆனால் அவன் அந்த ஒளியாக இருந்தால் என்ன செய்யலாம்?
பிரிக்கலாம். ஒவ்வொரு அணுவும் தனித்தனியாக என்ன ஆக முடியும்? பிரியவும் முடியும், சேரவும் முடியும், பெருசாக முடியும், சிறுசாக முடியும், எப்படியும் ஆக முடியும், எப்படியும் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அது ஒரு விஷயம் இல்லை. இப்போ உஜூது, இந்த பரம்பொருள் இறைவனாக இங்கே வெளியாகிருச்சு என்றால் அந்த பரம்பொருளுடைய ஒரு நாட்டம், அவ்வளோதான். அந்த பரம்பொருள் நான் இறைவனாக வெளியாகிட்டேன் அப்படின்னு அதை நாடிட்டுன்னா முடிஞ்சு. குன் ஆகு சொன்னால் அது என்ன ஆயிரும்? அவ்வளோ. இறைவனை பொறுத்த வரைக்கும், பரம்பொருளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் பரம்பொருளுக்கு நமக்கு என்ன வேணுன்றது தெளிவாக முன் வைக்கணும். இப்போ நம்ம முன் வச்சுட்டோம், அதை நமக்கு காட்டி கொடுத்த அந்த பரம்பொருள் தான். நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முன் வச்சுட்டோம். நமக்கு அதுக்கான வழியை காட்டினதும் அந்த பரம்பொருள் தான். நமக்கு அதை கொடுக்க போகிறதும் யார் தான்? அந்த பரம்பொருள் தான். இப்போ இறைவன் வந்தாச்சு. இறைவன் வந்தாலும் அந்த இறைவனுக்கும் பரம்பொருள் இறைவனாக தான் இருக்கும். அந்த இறைவனும் பரம்பொருளை வணங்கத்தான் செய்வான். அந்த இறைவனுக்கும் பரம்பொருள் தேவையை நிறைவேற்றக்கூடியது தான். விளங்குங்களா? இறைவனாக வந்தாலும் அந்த இறைவனுக்கும் பரம்பொருள் தான் ஹாஜத் ரவா, தேவைகளை அந்த இறைவனை இறைவனாக நிலைநிறுத்தக்கூடியது யார் தான்? பரம்பொருள் தான். இப்போ நம்மை மனிதனாக நிலைநிறுத்தி கொண்டிருப்பது யார் தான்? பரம்பொருள். நாம மனுஷனாக உட்காந்துருக்கிறோம். நம்மை மனிதனாக இருக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது யார் தான்? பரம்பொருள் தான். அப்போ இறைவனை இறைவனாக நிலைநிறுத்த போகிறது யார் தான்? பரம்பொருள் தான். இல்லைங்களா? இறைவனாக இருந்தாலும் அது பரம்பொருளுடைய படைப்பு தான், பரம்பொருளுடைய படைப்பு. ஆனால் உலக பிரபஞ்சம் முழுவதற்கும் அது இறைவன். இறைவனாக பரம்பொருள் ஆக்கி இருக்கிறது, பரம்பொருள் அந்த இறைவனாக வெளியாகி இருக்கிறது. இப்போ நம்ம மனுஷனாக ஆக்கியிருக்குது. நாம மனுஷனாயிட்டோமா? பரம்பொருள் மனுஷனாக ஆக்கியிருக்குதா? நாமளாம் நினச்சா ஆயிருக்க முடியுமா? ஆயிருக்க முடியாது. பரம்பொருள் நம்மளை மனுஷனாக ஆக்கியிருக்குது. பரம்பொருள் மனுஷனாக ஆக்கியிருக்குதுன்னா பரம்பொருள் நாம வெளியாகி இருக்கிறது. நாம மனிதனான நாம என்ன செஞ்சிருக்குது? வெளியாகி இருக்கிறது. அப்போ பரம்பொருள் இறைவனான நாம வெளியாக போகிறது. பரம்பொருள் என்ன ஆக போகுது? இறைவனான நாம வெளியாக. அது பரம்பொருளுக்கும் மிகப்பெரிய உச்சகட்டம், படைப்புக்கும் உச்சகட்டம். படைப்புடைய உச்சகட்ட நிலை, பரம்பொருளுக்கும் உச்சகட்ட நிலை. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அல்லாவுக்கும் உச்சகட்ட நிலை, ரசூலுக்கும் உச்சகட்ட நிலை. அப்போ அந்த நிலை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டான். அந்த நிலை எப்போ கிடைக்கும், எப்போ வரும் இல்லை. இப்போ அந்த நிலை தான் இருக்கிறது. அந்த நிலை தான் இருக்கிறது. அந்த நிலையில்தான் இறைவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறான்? ஆக்கி இருக்கிறான். அதை நம்ம விளங்கணும். அந்த நிலைக்கே போயிடணும். இனிமேல் வரப்போவது இல்லை. இப்போவே அந்த நிலை தான் என்ன செய்யுது? இருக்கிறது. இறைவன் தான் இருக்கிறான். பரம்பொருள் இறைவனாக இருக்கிறது. பரம்பொருள் இறைவனான ஷேகாக இருக்கிறது. விளங்குதுங்களா? இந்த உலகமே மாறிடுச்சு. உலகமே என்ன ஆயிடுச்சு? மனிதன் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படியா இருந்திருக்கும்? மனிதன் வந்ததுக்கு பிறகு எவ்வளோ காலம் மாற எவ்வளோ மாறிடு. இந்த மனிதர்களே மாறி வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் இப்படி இல்லை. இப்போ இருக்கக்கூடிய உலகம் இப்படி மாறினதுக்கு காரணம் மனிதர்களா இல்லை ஆடு மாடுகளா? மனிதர்களே இல்லைன்னு இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? வேற மாதிரி இருந்திருக்கும். அப்போ இறைவன் வந்துட்டு என்ன ஆயிரும்? இதை விட பயங்கரமாக மாறிடும். இதை விட மாறுமா மாறாதா? மனுஷனை கொண்டே மாறி இருக்கு உலகம், இறைவனை கொண்டு மாறாதா? அது எல்லாத்தையும் எத்தனை அது இறைவன் வந்துட்டு மாறி இருக்குமா? ஒன்று எல்லாமே சரியாகுமா? எல்லாமே மாறி. நம்ம மனுஷனை வச்சே எவ்வளோ மாறி இருக்குது. மனுஷன் ஒன்றுமே முடியாத மனுஷனை வச்சே இவ்வளோ மாறி இருக்கும் பொழுது இறைவனை கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த உலகமே திருப்பி போட்ட மாதிரி ஆகிவிடும். இப்போ நம்முடைய தேவைகள் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவையை நிறைவேற்றி விட்டான். நம்முடைய தேவையை நிறைவேற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த தேவையை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாங்கி கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க? வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அந்த தேவையை நமக்கு காட்டிட்டாங்கல்ல, முடிஞ்சது. இப்போ கிடைச்சிருச்சு அந்த தேவை. இது நடந்தால்
இப்படி நடந்ததுனால நமக்கு சந்தோஷமா இல்லை கவலையா? சந்தோஷம். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய சந்தோஷம். இதுக்கு மேலே வேறு ஏதாவது சந்தோஷம் இருக்க முடியுமா? அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாம் உணரணும். சந்தோஷத்தை நாம் என்ன செய்யணும்? அடா இப்போ தான் நம்ம வீடு வாங்கலான்னு பார்த்தோம், எல்லாம் வந்துட்டால் எல்லாம் போயிடும் போலையே. கார் வாங்கலான்னு நினச்சோம், எல்லாம் வந்துட்டால் கார்லாம் ஒன்றுமே வேலை இல்லாமல் போயிடும் போலையே. காருக்கு ஒன்றும் வேலை இல்லை. அப்படி கவலையாக இருக்குதா? நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, கியாமத்து எப்படி வரும்? திடீர்னு தான் வரும். யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கியாமத்து வரப்போகுது போலப்பா, அப்படி எல்லாம் ரெடியாக, சரி கியாமத்து வரப்போகுது, எல்லாம் பள்ளிவாசலில் போய் உட்காந்து துவா செஞ்சு தொழுது துவா செய்வோம் அப்படின்னு உட்காந்துருக்க மாட்டாங்க. எல்லாம் அப்படி வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க, விவசாயம் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு கியாமத்து. அப்படி தான் உலகம் கியாமத்துக்காக எல்லாம். இன்னும் நாங்கள் ஒன்றுமே ரெடி ஆகவே இல்லையாங்க கியாமத்துக்கு. திடீர்னு கியாமத்தை கொண்டு வரேன்றீங்க. நீங்கள் ரெடியாகிற வரைக்கும் எல்லாம் பொறுமையாக உட்காந்துருப்போனா? அப்போ உலகம் அது பாட்டுக்கு அது எப்படியும் போகிற மாதிரி போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு இடையில் தான் திடீர்னு அல்லாஹ்வுடைய இந்த ஹூர் என்னாகும்? வெளியா. அதோட எல்லாம் ஸ்டாப், முடிஞ்சு போச்சு. எல்லாம் கடை வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட வேண்டியதான். எங்கே? அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு வந்துட வேண்டியது. அல்லாட்ட வந்துட வேண்டியதான். அரக்கணமும் ஒன்றும் கிடையாது. எங்கே எதுவும் எல்லோரும் வந்துடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு சொர்க்கத்துக்கு வர மாட்டிங்களா? எல்லாம் புள்ள குட்டிங்கெல்லாம் விட்டு வந்துட வேண்டியதுதான். அங்கேயே தங்க வேண்டியது, அங்கேயே சாப்பாடு எல்லாம். அல்லாஹ் தஆலா நம்முடைய நோய்களை எல்லாம் ஷிஃபா வைக்கிறோம். நமக்கு எல்லாம் முதல்ல நம்ம எல்லாம் தெம்பாக தெளிவாக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பற்றி படித்து அல்லாஹ்வுடைய முதாக்கரா அது எல்லாம் கற்று எல்லாம் தெளிவடைஞ்சதுக்கு பிறகு நாம் பரிபூர்ணமான இறைஞானியாக, பரிபூர்ணமான சொர்க்கவாசியாக, அப்புறம் நமக்கு நம்ம நாடினது மாதிரி என்ன செய்யலாம்? சுதந்திரமாக எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், எல்லாம். இப்போ நமக்கு அதுக்கு பிறகு நாம் நாடியவர்களை எழுப்பி உயிர் கொடுத்து எழுப்பி, நம்முடைய அம்மா தான் இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? சொந்தக்காரங்க யாரெல்லாம் எழுப்பணும்னு தோணுதோ எழுப்பி அவங்களுக்கு என்னது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது. அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது. அதை விட ஆனந்தமான விஷயம் வேறு என்ன இருக்குது? எதை பற்றியும் கவலை இல்லை. சம்பாதிக்கணும், காசு போனால் எங்கே தேவையே இல்லை. பிரியாணினா பிரியாணி வந்துடும், என்ன வேணுமோ ஒன்றே வந்துடும். எதை பற்றியும் என்ன இல்லை. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பலப்படுத்தி தருவானாக. நம்முடைய சிந்தனையை எல்லாம் ஒருமுகப்படுத்துவானாக. நம்முடைய தேவையை விரைவாக நிறைவேற்றி தருவானாக. அதில் நமக்கு பரிபூர்ண யகீனை தருவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم.